ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் குறித்து நம்ம பேச போகிறோம். விஜய் அவர்கள் நடித்த 69 படத்தில் ஒரு 30 படம் பார்த்துருப்பேன். ஒரு 30 படத்தில் ஒரு 5 படம் மறக்க முடியாத அனுபவங்கள். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அதில் பார்த்திங்கன்னா உள்ளபடியே பார்த்திங்கன்னா தேட்டர் விட்டு வெளியே வந்தால் போதுன்ற அந்த நிலைமையில் தான் நான் படம் பார்த்துருக்குறேன். அதே படத்தை ஒரு முறைக்கு 2 முறை கூட நான் பார்த்துருக்கேன். சில படங்கள் சிவகாசியாக இருக்கட்டும், போக்கிரியாக இருக்கட்டும், பிகிலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை, காதலுக்கு முறை இதெல்லாம் நான் 3 முறை பார்த்துருக்குறேன்னு நினைக்கிறேன். பூவை உனக்காக 2 முறை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி விஜய் அவர்கள் படத்தை கணக்கு இல்லை. ஒரு 30 படம் பார்த்துருப்பேன். அந்த 30 படத்தை ஒரு 5 படம் திரும்ப பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டிவியில் போட்டுருக்குறாங்க, பார்த்துருக்குறேன். இப்படி பல படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் விஜயோட அந்த ஆரம்ப கால படங்களில் 1-2 படங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். இடையில் ஒரு பெரிய கேப். நான் விஜய் படங்கள் ஒரு பாதி படங்கள் நான் பார்க்கல. கில்லி படம் பார்த்துருக்கேன். இப்படி பல படங்கள் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த படங்கள்லாம் ஒரு என்ன சொல்ல, ஒரு கமர்ஷியலுக்காக எடுக்கப்பட்ட படமாக இருக்கலாம், பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட படமாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் லட்சிய படம் சொல்லுவாங்கள்ல ஒரு சிலருக்கு, இது என்னுடைய லட்சிய படம் சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய லட்சிய படமாக தான் இந்த ஜனநாயகன் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாமும் கூட பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தை பார்க்கறதுக்கு நம்ம போனோம். பட்டு மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது நான் இதுக்கு முந்தைய படங்கள் நான் சொல்கிறது அது லியோவாக இருக்கட்டும், அல்ல அதுக்கு முன்னாடி வாரிசாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய படங்கள் பீஸ்ட்டு இந்த போன்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த படம் கொஞ்சம் பெட்டராக இருக்குமான்னு அப்படி பார்த்தா உள்ளபடியே பார்த்திங்கன்னா படம் பெரிய ஏமாற்றம். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு கொண்டாடுறவங்க கொண்டாடணும். ஆனால் எனக்கு நேர்மையாக பேசி தான் எனக்கு பழக்கம். பட் இந்த படம் எதிர்பார்த்தது நம்ம தப்பாக இருக்கலாம். ஒருவேளை விஜய் அவர்களையோ அல்லது எச் வினோத்தையோ நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஒருவேளை நம்மக்கிட்ட மிஸ்டேக்னு நினைக்கிறேன். நாம் ரொம்ப எதிர்பார்த்து போயிட்டோம் போல இருக்குது. ஏன்னா 69வது படம், கடைசி படம் ஜனநாயகன், அது 2 வருஷம் கொடுத்த பில்டப்பு, இதெல்லாம் பார்த்து நம்ம நினச்சிட்டோம், பெரிய ஏதோ ஒன்று சம்பவம் இருக்குடா அந்த படத்தில். அதில் வேறு பார்த்தா படம் லீக் ஆகிடுச்சி, அதாகிடுச்சி, இதாகிடுச்சி, கோர்ட்டு கேஸு, ஜெயிலு, அப்படி இப்படின்னு போட்டு ஒரு பெரிய பில்டப் கொடுத்தோன்னே நம்மளுக்கு எதிர்பார்ப்பு அப்படியே பயங்கரமாக எகிரிச்சு. ஆனால் படம் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சொய்யன்னு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. ஒரு படத்தை நான் அறிவுபூர்வமாக நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா 3 விஷயம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட போனோம். 3 விஷயம் ஸ்ட்ரென்த். ஒன்று கதை, இன்னொன்று திரைக்கதை, 3வது விஷயம் படத்தில் வரக்கூடிய வில்லன். படத்தில் வர வில்லன் மிரட்டினங்க. முதல்ல இங்கே கதையும் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, பேஸ்லெஸ். ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கே புரியல. ஏன்னா அந்த படத்தை எச் வினோத்துக்கும் டைரக்டர் எச் வினோத்துக்கு மட்டும்தான் ஃப்ளாஷ்பேக் இல்லை. ஏன்னா அவர் டைரக்டர் இல்லை. டைரக்டர்னால அவர் ஃப்ளாஷ்பேக் இல்லை. ஒருவேளை படத்துக்குள்ளே அவர் வந்திருந்தாருன்னா அதுக்கு படத்துக்குள்ளே வராரு, அது வேறு விஷயம். நல்ல வேலை கடைசியாக ஒரு 3 பேர் வராங்க இல்லையா. இப்போது லோகேஷு, இவங்க 3 பேர் டைரக்டர் வராங்க இல்லையா, அட்லி. ஸோ இவங்கெல்லாம் வரும்போது நெல்சன், இவங்களுக்கெல்லாம் ஒரு வேளை ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருந்தாருன்னா நல்ல வேலை அதை செய்யலை. 3 டைரக்டருக்குமே கொடுக்கவே இல்லை. பட் எச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன்னா அவர் உள்ளபடியே சொல்லிட்டார். என்னென்னா நான் ஒரு 4 கதையை கொண்டு போனேன், ஆனால் அவர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இது எடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நல்லா தெரியுது ஒரு இயக்குனரை சுதந்திரமாக விடலைன்றது இந்த படத்தில் நல்லா தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. என்னென்னு கேட்டால் ஒரு இயக்குனரை சுதந்திரமாக அந்த படத்தில் எடுக்க விடலை, அது நல்லா தெரியுது. ஒன்று. 2வது, கதை தேர்வு செய்ததில் மிகப்பெரிய ஒரு மைனஸ்ஸு. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. ஒரு சீன் கூட பார்த்திங்கன்னா மனசில் ஒட்டவே இல்லை. அது பாபி தியோவில் பார்த்திங்கன்னா அவர் காமெடினா வில்லனான்ற சந்தேகம் சில நேரங்களில் நமக்கு வருது. உள்ளபடியே இவர் யாருங்க இந்த படத்தில், என்ன வில்லன்? சரி, வில்லன்னா என்ன வில்லன்? வில்லன்னா ஒரு மீனிங் இருக்கணும்ல. ஏதாவது அவர் என்ன பண்ண போகிறார் இந்த வில்லன், அவருக்கு என்ன நோக்கம் இருக்குன்னா, ஒரு வில்லனுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. ஏதோ வராரு, திடீர்னு ஒரு நாட்டை கட்டுறாரு, நீக்கிறவங்கெல்லாம் சரசரன்னு துப்பாக்கியில் சொல்கிறாரு, அங்கேருந்து நேராக வராரு. அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுவும் அர்த்தமற்ற ஒரு ஃப்ளாஷ்பேக். என்னென்னு கேட்டால் பாபி தியோல் கொடுத்தது தான் அபத்தமானது. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதிகள் அவர் அரை நிர்வாணமாக ஆக்கிடுறாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதிகளுக்கே இவர் பார்த்திங்கன்னா ஒன்று அடியாளாக போயிடுறாரு, இல்லை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவரை கீழே கொண்டு வர ஏதோ ஒன்று அங்கே பார்த்திங்கன்னா சரியாக ஓட்டலை. அது கூட
அங்கே யார் மெயின் வில்லன் யார், பிரகாஷ் ராஜா வந்து பாபி தியோலன், அந்த சந்தேகமே நமக்கு வருது. அப்படி தான் இருக்குது படத்தில். ஒரு வில்லன் கேரக்டர் வந்து செதுக்குறீங்க, ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாமா? அங்கே நீங்கள் நோக்கம் தெரிஞ்சிருச்சு. முக ஸ்டாலினை கொண்டு வந்து பிரகாஷ் ராஜா காட்டணுன்ற அந்த நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் தான் அழுக்கானதுன்றேன். அந்த நோக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட நோக்கம். ஆனால் படம் காலி ஆயிடுச்சு. அந்த நோக்கம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வில்லனை காட்டணும், அவ்வளோதான். வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இல்லாத கொடுமையான வில்லன்களை வந்து படத்தில் பார்த்துருக்குறோம். படத்தில் பார்க்குற வில்லன்களை விட கொடுமையான வில்லன் நிகழ்காலத்தில் பார்த்துருக்குறோம், நிஜத்தில் பார்த்துருக்குறோம். அவ்வளோ கொடூரமான வில்லனாக இருக்கிறான் நிஜத்தில். ஸோ இதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு அரசியலுக்காக வந்து ஒரு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மட்டம் தட்டணும், இல்லை வந்து ஒருத்தனை வந்து வில்லனாக சித்தரிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு கேரக்டரை வந்து செதுக்குறீங்கல்ல, அது ரொம்ப கீழ்த்தரமானது. இது நல்லா தெரியுது. பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலினை தான் நீங்கள் காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. அதுலேயும் கூட உங்களால் முழுசாக பண்ண முடியல, அதுவும் ஃபெயிலியர். எல்லாத்துக்கும் கேரக்டர்கள் செதுக்கும் டிசைன் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அதில் வந்து மமிதா பைஜுவை வந்து காட்டிடுறாங்க. மமிதா பைஜு வந்து தங்கை கேரக்டரில் தான் சரியாக இருக்கும். மகள் கேரக்டர் ஒட்டவே இல்லை, மகள் கேரக்டர் பொருந்தவே இல்லை. மமிதா பைஜுவை கொண்டு வந்து நீங்கள் என்ன ஒரு தங்கச்சி கேரக்டராக காட்டியிருந்தீங்கன்னா ஓகே. ஏன் கௌதம் மேனனுக்கு தங்கச்சி இருக்கக்கூடாதா என்ன? மகள் தான் இருக்கணுமா? தங்கச்சியாக காட்டியிருக்கலாம், அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் மகள் காட்டுறீங்கன்னா அந்த மகள் கேட்ட வந்து கேரக்டர், அதில் தான் டைரக்டருக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே. அங்கே காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறீங்கன்னா படத்தோட வெற்றி அதில் இருக்குது. அது திரைக்கதையை தாண்டி வைக்கிட்டா கேரக்டர்களை டிசைன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று ஸ்கூல் போகிற பிள்ளைய காட்டிடணும், அல்லது காலேஜ் போகிற பிள்ளைய காட்டினா கூட பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு ஷூட் ஆகலை. ஏன்னா வந்து விஜய் வந்து யங்கு, படத்தில் யங்கு தான். நீங்கள் என்ன தான் 53 வயசுன்னு காட்டினாலும் கூட பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கோ அப்படி தான் காட்ட முடியும். ஆனால் படத்தில் காட்டும் போது மமிதா பைஜு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே ஆகலை மகள் கேரக்டரில். இதே நீங்கள் வந்து ஒப்பீட்டளவில் நீங்கள் ஒரு வார்த்தைக்காக தான் சொல்கிறேன். இதே பகவத் கேசரியில் பாருங்கள், அந்த பொண்ணு சூட் ஆகுது. விஸ்வாசம் படத்தில் பாருங்கள், அஜித்துக்கு நான் மகளாக நடிக்கிற பொண்ணு, அது சூட்டபுளாக இருக்கும். பட் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து பொருந்தவே இல்லை. என்ன தான் காதலிக்கிற வயசு உள்ள பொண்ணாக இருந்தாலும் கூட அந்த கேரக்டரை சூஸ் பண்ணும்போதுன்னு ஒன்று இருக்குல்ல. திருஷ்யம் ஒன்றில் இருக்கிற அதே பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து 2ல் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆளை போட்டிருப்பாங்க, திருஷ்யம் 2ல். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே கேரக்டர் வந்து நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணும்போது சரியான நபரில் சூஸ் பண்ணணும். இதை தாண்டி நீங்கள் வந்து ரேவதியை கொண்டு வந்து காட்டுறீங்க, அம்மாவை காட்டுறீங்க, அவங்களுக்கு டைலாக்கே இல்லையா, இல்லை பஞ்சமா, டைலாக் எழுத முடியலையா, ஒரு அம்மா மகன் கேரக்டர் காட்டுறீங்க. அந்த அம்மா கொஞ்சம் டைலாக் கொடுத்தா தான் என்ன? அற்புதமான நடிகை, அருமையான நடிகை ரேவதி. அவங்களுக்கு ஒரு டைலாக்லாம் கொடுக்க மாட்டிங்களா? ஸோ ஒரு பொம்மை ஒன்று படுக்கையாக காட்டுறீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசாத பொண்ணாக காட்டுறேன். அந்த அவங்களாம் யூஸ் பண்ணிக்கணும்ல. ஒரு அம்மா மகன் கேரக்டரும் அந்த சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகலை படத்தில். வில்லனோட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சமாச்சும் பொருந்தா? சும்மா அந்த சண்டை காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ மோஷனில் காட்டி சண்டையும் முடிச்சிருங்க. ஒரு சண்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பார்க்குறதுக்கு. சீட்டோட நுனி ஓடி வந்துடுவோம் நம்ம சண்டை காட்சி பார்க்கும்போது. ஒரு சண்டை காட்சி கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எல்லாமே தூக்கி க்ரீன் மேட்டில் போட்டு எடுத்து எல்லாம் க்ரீன் மேட் இஷ்டத்துக்கு விளையாடி இருக்குது. நல்லா தெரியுது, நீங்கள் வந்து வெட்ட வச்சமாக தெரியுது. சரி, இதெல்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சு வச்சுருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? கடைசியில் எதுக்கு அந்த ரோபோக்கெல்லாம் காட்டுறீங்க? எதுக்கு அந்த ரோபோக்கள் அங்கே எதுக்கு அவசியம்? கடைசியாக என்ன தீர்வு சொல்லி முடிக்கிறீங்க? ஒன்றுமே இல்லையே. ஒரு கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? 3 டைரக்டர் வந்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதுவுமே வெரி சாரி. வேறு இதை தாண்டி நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏதோ நம்ம இதுக்கு மேலே பேசினா ஏதோ வன்மத்தை கொட்டுறாரு சொல்லிட்டு உள்ளபடியே சொல்ல. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு விஜய் படத்தை பார்த்துட்டு போயிடலாம். எத்தனையோ படம் விஜய் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதை பார்த்துட்டு போயிடலாம். எத்தனையோ படங்கள் இன்னொன்று வந்து பிகில் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் பாருங்கள் எப்படி அந்த பெண்களை உற்சாகப்படுத்துகிற அந்த கேரக்டர். இதுவும் கிட்டத்தட்ட அதே கதை தான். இதில் என்ன ஒரே ஒரு மகளை வந்து ஆர்மிக்கு வந்து ரெடி பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பாலுக்கு வந்து ரெடி பண்ணுவார். அந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காட்சியும் வந்து அட்லி அந்த மாதிரி வச்சுருப்பார். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையிலேருந்து ஒரு பெண்கள் வருவாங்க. அவ்வளோ வந்து ஸ்க்ரீன் ப்ளே, அட்டகாசமான ஸ்க்ரீன் ப்ளே அது. ஸோ
இதில் வந்து நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா? திடீர்னு அந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்துடுமா, திடீர்னு அதிர்ச்சியாக இருக்குமா, திடீர்னு அந்த அதிர்ச்சி எப்படி சரியாகுது, திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஸ்கூலுக்கு போகிறாரு, ஸ்கூலில் போயிட்டு அங்கே வந்து ஒரு குட் டச் பேட் டச்சை பற்றி பேசுகிறாரு, அதுவே ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஸ்கூலில் போய் அப்படி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எவ்வளோ சென்சிட்டிவான சீன் அது. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிற போக்கில் திணிக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்த விட கள்ளக்குறிச்சி மேட்ரு தான். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த மக்கள் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்க. உள்ளபடியே கள்ளச்சாராயம் குடிக்கிற புருஷனை எதிர்த்து போராடுற மாதிரி காட்டணும்ல. அப்போ கள்ளச்சாராயம் வந்து அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சம்மந்தமே இல்லை. தூத்துக்குடி அந்த துப்பாக்கி சூடை கொண்டு வந்து கள்ளக்குறிச்சி மேட்டில் வந்து லிங்க் பண்ணுறாங்க. மேட்சே ஆகலை. போராட்டம் பண்ணால் துப்பாக்கி சுடுந்தான்றது எல்லா போராட்டத்திலையும் உண்டு தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து சரியாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போகிறாங்க. அதுக்கு நீதி கேட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண கள்ளச்சாராயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீதி வேணும், செத்து போகிறவங்களுக்கு நீதி வேணும்னு. என்ன நீதி கொடுக்க முடியும்னு தெரியல எனக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த அரசியலுக்கே போக வேண்டாம். ஏன்னா இப்போ அப்படி பேசினா உடனே இங்கே டிவிகே டிஎம்கே அரசியல் ஆகிடும். நம்ம அதுக்கு போகவே இல்லை. ஆனால் துப்பாக்கி சூடு வந்து நடத்துறது, அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட குழந்தைய வந்து கற்பழித்து கொண்டு வந்து உருட்டுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திணிக்கிற மாதிரி இருக்குது. வந்து ஒரு காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒட்டணும் இல்லை. இதுக்கு முன்னாடி விஜய் படம் எத்தனை படம் பார்த்துருக்குறோம் நம்ம. ஸோ இது எதுவுமே வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதுக்காக நீங்கள் இந்த 2 வருஷம் இந்த பில்டப் பண்ணிங்க, இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ வந்து அமக்கலம், ஜனநாயகனை விடலை. நல்ல வேலை இப்போ விட்டதுனால தப்பிச்சுது. ஏதோ ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படியே வந்து அப்படி சொல்லி வந்து ஓட்டிடலாம். ஆனால் இதே வந்து ஆட்சியில் இல்லாதப்போ இந்த படம் வந்ததுன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் நிறைய கத்திரி போட்டதெல்லாம் தெரியுது. கடைசி நேரத்தில் கவர்னரை போட்டு அடிக்கிறீங்க. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து அரசியல்வாதிகளை நீங்கள் அடிக்கிறீங்க, சாட்டைனா கூட பரவாயில்ல. கவர்னரை கொண்டு வந்து இது சம்மந்தமே இல்லாமல் உள்ளே போட்டு அடிக்கிறீங்க. ஸோ எதுவுமே வந்து ஒர்க் அவுட்டே ஆகலைங்க. என்னவோ மாதிரி ஒரு படம், அப்படி தான் நான் சொன்னேன். என்ன படம் எப்படி கேட்டால் என்னவோ மாதிரி இருந்தது, அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வெரி சாரி. நன்றி, வணக்கம்.